சாப்பிடுங்க. என்னங்க பிசைஞ்சிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. இந்த வீட்ல தனியா ஒரு நேரம் கூட சமைச்சு சாப்பிட முடியல. முத நாளே என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குதான் எங்களை எல்லாரும் இப்படி வெறுக்கிறாங்களோ? அத்தை, மாமா 2 பேரும் எழுந்திருச்சு வாங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. மாமா, நாம எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன். வாங்க வந்து சாப்பிடலாம். மாமா சொத்தை தான் பிரிச்சிருக்காங்க, மத்தபடி எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். ஒரே வீட்ல இருந்துகிட்டு தனித்தனியா சமைச்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? எழுந்துறீங்க மாமா. அத்தை வாங்க. அத்தை சஞ்சய். அம்மா, நாங்க எந்த தப்புமே செய்யலையேம்மா. எங்களை ஏமா தள்ளி வச்சு பாக்குறீங்க? வாங்கம்மா, எனக்கு பசிக்குது. வாங்கம்மா. என் மனசு நிறைஞ்சிருக்குப்பா. என்னால இன்னைக்கு சாப்பிட முடியாது. நீங்க போய் சாப்பிடுங்க. அப்பா, நீங்களாவது வாங்கப்பா. விஜய் வந்து சாப்பிட சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப நீங்க சமைச்சதை சாப்பிட்டா தப்பாயிடும். மானசா சமைச்சிருக்கா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அம்மா, நான் சாப்பிட வச்சுக்கிறேன்டா, நீங்க நல்லா சாப்பிடுங்க. மாமா, இந்த வீட்டுல எல்லாரும் நல்லவங்க தாம்மா. ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படியே இருந்துப்போம். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் நம்புறேன். பார்க்கலாம். மாமா. என்ன அப்படி பாக்குற? என்ன சொல்லும்? மூட் அவுட்டா? எப்பவும் காலையில பூத்த ரோஜா மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்ப.
இப்ப ஏன் வாடி போன பூ மாதிரி டல்லா இருக்க? வாட் ஹேப்பன் பேபி? வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம விளையாடிட்டு இருக்க. ஏய், நீ சாப்பாடு விஷயத்த சொல்றியா? அம்மா சாப்பிட்டாங்க, நான் பார்த்துட்டு தான் வரேன். அது மட்டும் தான் பிரச்சனையா? இல்ல வித்யா, நான் பேசாத. நான் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன ஃபீல்ல வந்து என் பக்கத்துல உட்கார்ற? அது வந்து நான் பேசாதன்னு சொன்னேன். உனக்கு எப்பவுமே ஒரே மாதிரி நடப்புதானா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நடிக்காத சஞ்சய். உன்னை பார்த்தாலே அப்படியே கொலை வெறி ஆகுது. வாயை திறந்து ஏதாவது பேசு. வாயில என்ன உருளைக்கிழங்க வச்சிருக்கா? ஒன்னும் இல்ல, நீ தானே பேசக்கூடாதுன்னு சொன்ன. சரி, இப்ப பேசு. வாழ்க்கைனா தினம் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா குடும்பம் நடத்த முடியுமா? இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? பிரச்சனையோட இருக்கிறவன்லாம் நிம்மதியா ராத்திரி தூங்க கூடாது, பொண்டாட்டிய கொஞ்சம் கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், நம்ம நாட்டோட ஜனத்தொகை என்ன ஆகுறது சொல்லு? ஹே, மனுஷ பிரச்சனையை மறந்து நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் இந்த பெட்ரூம் தான். இங்கேயும் அதையே சுமந்துட்டு சுத்தணும்னு சொன்னா எப்படி? அது மட்டும் இல்ல, நீ முறைக்கும் போது கூட அழகா இருக்க. நான் அதை எவ்வளவு ரசிப்பேன் தெரியுமா? இப்ப கூட உன் முகத்துல மின்னல் மாதிரி ஒரு சிரிப்பு வருது. ஆனா நீ அதை மறைச்சிக்கிற. இந்த கோபத்தை அடக்கணும்னு வச்சுக்கோயேன், ஹார்ட்டுக்கு அது நல்லதில்ல. சிரிப்பை அடக்கணும்னா லைஃபுக்கே அது நல்லதில்ல. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். லைட்டா பல்ப் எரியுது, வோல்டேஜ கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட வேண்டியதான். உன் மேல நான் எவ்வளவு லவ்வா இருக்கேன்னு உனக்கு சொன்னா புரியாது. புரியுற மாதிரி சொல்லு. புரியுற மாதிரினா புடிச்சிட்டேன். இப்போ நான் உன்னை முதல் தடவை பார்க்கும்போது பச்சை கலர் தாவணி, மெரூன் கலர் ஜாக்கெட் போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? உனக்கு ஞாபகம் இல்லைனாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ எனக்கு முதலா முத்தம் கொடுக்கும் போது மஞ்சள் கலர் புடவை, ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டிருந்த. அது மட்டும் இல்ல, நான் உன்கிட்ட லவ் சொன்னப்ப ரோஸ் கலர் புடவையும் கோல்டன் கலர் ஜாக்கெட்டும் போட்டிருந்த. அந்த பீச்ல மழை கூட பெஞ்சிச்சே. துணி கடையில ஏதாவது வேலை செஞ்சியா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, புடவைக்கு மேட்சிங்கா ஜாக்கெட் கலர்ல சொல்றியே, அதான் கேட்டேன். ஏய், என்ன இதெல்லாம் என்னோட மெமரிஸ். உன்னை நான் எந்த அளவுக்கு கவனிக்கிறேன், உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேங்கிறதுக்கு சாம்பிள். அவன் பொண்டாட்டி பிறந்தனால கூட மறந்துடுறான். ஆனா நான் உன்னை பத்தின ஃபுல் டேட்டா பேஸ வச்சிருக்கேன். நீ என்ன பாராட்டெல்லாம் வேணாம், அட்லீஸ்ட் கிண்டல் பண்ணாம இருக்கலாம்ல. எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? எனக்கே ஞாபகம் இல்லையே. உனக்கே ஞாபகம் இல்லைல்ல? அதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருந்தா நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு உனக்கு தெரிஞ்சிருமே. இது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு. ஆனா நீ சொன்னா பயந்துருவேன் தான் நான் சொல்லல. ஏய், என்ன? நீ உட்காரு, நான் சொல்றேன். உட்காரு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது நீ எல்லோ கலர் போட்டு வச்சிருந்த, அப்புறம் ஒரு ஜிமிக்கி போட்டிருந்த. எப்படி சஞ்சய்? அதான் லவ். ஆனா நீ என்னடானா, நான் காதலோட பக்கத்துல வந்தா கூட கண்டபடி திட்டுறேன். அது என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணுது தெரியுமா? ஹேய், நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அத மறந்துடாத. இல்ல, நம்ம குடும்பம். எனக்கு தான் வருத்தம் இருக்கு, அதுக்கு என்ன பண்றது? எல்லாம் ஒரு நாள் மாறும். அது வரைக்கும் நாம வாழாம இருக்க முடியுமா? சொல்ல பாப்போம். அப்பாடா, மூடு மாறிட்டா. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் எப்படி நடந்துக்கணும்? அப்படி வா வித்யா. நான் பெருசா என்ன கேட்க போறேன், சின்னதா ஒரு முத்தம். ஏய், தப்பாலாம் எடுத்துக்காத, அதுவும் கன்னத்துல தான்.
என்னடா இதுக்கெல்லாமா ஒருத்தன் சென்ட் அடிப்பான்னு நீ கேட்கலாம். என்ன பண்றது, ஏன் நிலைமை அப்படி. சரி, கிடைக்குமா? கொடுத்தா உடனே திருப்பி கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு இந்த கடங்காரனா இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எஸ். அப்ப கிடைக்குமா? முடியாது. முடியாதா? நான் கணத்தில் மட்டும் தானே கேட்டேன். அப்படியே கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? ஒண்ணுதான், அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாது. போதுமே, பேச்சு மாற மாட்டேன். உனக்கு சிரமம் கொடுக்காம நானே பக்கத்துல வரேன் பாரு. திருட்டு பயலே, என்னடா இப்படி ஃப்ராட் பண்ற? நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் இதுக்கு என்னடா அர்த்தம்? அது நான் ரொம்ப நேரமா அப்படியே இருந்தேனா, நீ குடுக்குற மாதிரி தெரியல. என்னாச்சுன்னு பார்க்கலான்னு திரும்பினா நீ என் உதட்டுல அப்படியே. போய் சொல்லாத. பிளான் பண்ணி திரும்பிட்டு மாத்தி பேசுறியா? இனி உனக்கு எதுவும் கிடையாது. என்ன பண்ற? எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் பில்லாவே எடுத்துட்டு போற. என்ன என்ன பண்ற இவ? என்ன ஒரு தலைகாணி போதுமா? இனி நீ இந்த ரூம்ல தங்கவே கூடாது. வெளியே போ. வெளியில போவா? ஏய், சின்ன மிஸ்டேக்கு இப்படி ஒரு தண்டனையா? இப்ப போகல, ராத்திரியோட ராத்திரியா தலைகாணிய உன் முகத்துல வச்சு அழுத்தி உன் மூச்சு நிறுத்திடுவேன். நீ பண்ணாலும் பண்ணுவ. உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, என்ன இந்த ஒரு தடவை மன்னிக்க கூடாதா? சான்ஸே இல்ல. நீ வெளியிலே கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஓகே. அம்மா, எவ்வளவு நாளைக்கு இந்த பனிஷ்மெண்ட்? திரும்ப இந்த குடும்பம் ஒண்ணு சேர வரைக்கும். நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் மட்டும் இருந்துச்சா என்ன? போடா, போனா போட்டோம். வர்றா. எல்லாம் என் நேரம். இவன் நம்மளை கோபமா பார்த்துட்டே போறான். வெள்ள அண்ணியும் இவனை வெளியில தள்ளி கதவு சாத்திட்டாங்களா? என்ன நடக்குதோ? நானும் அவரு காலேஜ் கிளம்பணும். சொல்றது உன் காதுல வேலையா? நான் சமைக்கணும், எனக்கு டைம் ஆச்சு. நான் முடிக்க போறேன்க்கா. ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் வந்து சமைச்சுக்கோங்க. ஸ்னேகா, டைம் ஆச்சு, சீக்கிரம் எடுத்துட்டு வா. கிளம்புங்க போலாம். சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது எனக்கு. போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்ல சாப்பிடணுமா? ஏன் வீட்ல சமைக்கலையா? நான் எதுவும் சொன்னா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் எல்லாரும் என்ன வில்லி மாதிரி பாப்பாங்க. தேவையா அதெல்லாம்? கிளம்புங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு கேட்டேன். நான் நமக்கு சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். உங்க தம்பி பொண்டாட்டி என்ன சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. சமைக்க கூடாதுன்னு சொன்னாலா? ஆமாங்க, இந்த வீட்டு கிச்சன்ல அவ பேர் மட்டும் தான் எழுதி வச்சிருக்கான். வித்யா நீ அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்களே அண்ணி. அப்புறம் நான் என்ன போய் சொல்றேன்னா? பாருங்க, உங்க தங்கச்சியை நம்ப மாட்டா. இந்த வீட்ல இதாங்க நம்ம நிலைமை. இவங்க கிட்ட நமக்கு நியாயம் கிடைக்குமா? அண்ணி, அவங்க அப்படி சொல்லியிருந்தா நம்ம அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம். யாரும் எதுவும் கேட்க வேண்டாம். எங்களை ஆளை விட்டா போதும். சொத்து பிரிச்சாலும் இங்க தீர்க்க முடியாத பிரச்சனை நிறைய இருக்குங்க. அதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்மள கெட்டவங்கன்னு முத்திரை குத்திடுவாங்க. நமக்கு எதுக்குங்க வம்பு?
ஒதுங்கி போயிடலாம். கிளம்புங்க. சஞ்சய், சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடு. சரி. வாங்க கிளம்பலாம். இரு. நீங்க வாங்க போலாம். இரு. சஞ்சய், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க வழி வேற எங்க வழி வேறன்னு முடிவானதுக்கு அப்புறம் இப்படிலாம் நடந்துக்கிறது நல்லதுக்கு இல்ல. உன் வைஃப் கிட்ட சொல்லி வை. இப்ப என்ன நடந்துச்சு? என்ன சொல்லணும்? அத உன் பொண்டாட்டிக்கிட்டே கேளு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்பா. என்ன வித்யா, அவங்க கிட்ட எதுவும் சண்டை போட்டியா? இல்லங்க. அக்கா, என்ன பிரச்சனை? இது பார், என்ன அக்கான்னு சொல்லாத. அது கேட்கும் போது அப்படியே பத்துக்கிட்டு வருது. சரி, சொல்லல. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. நாங்க காலேஜ் கிளம்பணும், டைம் ஆச்சு, சமைக்கணும் நான் சொன்னேன்ல. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? கிச்சன் எல்லாம் தர முடியாது, நான் தான் சமைப்பேன்னு சொன்னியா இல்லையா? அக்கா, உங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை திணிக்காதீங்க. நான் அப்படி சொல்லவே இல்ல. வேற என்ன சொன்ன? ஏங்க, நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அத பாதியிலே நிறுத்த முடியுமா? 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும், அப்புறம் வந்து சமைச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இது ஒரு தப்பா? தப்பில்ல தாயி, தப்பே இல்ல. இந்த வீட்ல நாங்களும் இருக்கோம் பாத்தியா, அதுதான் தப்பு. ஏய், என்னங்கடா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்னேகா, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நான் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேண்டுதல். தினம் தினம் யார் கூடயாவது சண்டை போடலனா எனக்கு தூக்கம் வராதுல்ல. அதான் காலையிலேயே எல்லார்கிட்டயும் வம்பிழுத்துட்டு இருக்கேன். நீ சத்தம் போட்டதுனால தானம்மா உன்னை கேட்டேன். அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பியா? நான் பேசுறது மட்டும்தான் எல்லார் காதலையும் விழும். மத்தவங்க பேசுறதெல்லாம் யார் காதலையும் கேட்காதே. அது எப்படி மாமா? வீட்ல பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்தாலே அதுக்கு நான் தான் காரணம்னு நினைப்பீங்களா? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு விரோதியா தெரியறேன்ல. வித்யா, இப்ப என்னம்மா நடக்குதுங்க? அப்பா, வித்யா அண்ணி சமைச்சிட்டு இருக்கும்போது ஸ்னேகா அண்ணியும் சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிருக்காங்க. வித்யா அண்ணி 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அத ஸ்னேகா அண்ணி பிரச்சனை ஆக்குறாங்க அதானே? ஏன் ஸ்னேகா, வித்யா சொன்னதுல என்ன தப்பு? இப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்க? பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா? நான் கலவரம் பண்றேனா? திரும்ப திரும்ப உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு பாருங்க. இதுக்குதான் இத பத்தி எல்லாம் பேச வேண்டாம், நம்ம ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொன்னேன். கேட்டீங்களா? நீங்க தான் உங்க தம்பி கிட்ட பேசுனீங்க. இப்போ நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. எல்லாம் என் விதி. அக்கா, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த நீங்க தான் பெருசாக்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடுல பிரச்சனையா? நான் சமைச்சு வச்சிருக்கேன், அத சாப்பிடுங்க. ச்சே, யாருக்கிட்ட வேணும் உன் சமையல்? உன் கையால சமைச்சதை சாப்பிடுறதுக்கு பதிலா ஆளுக்கு ஒரு கிளாஸ் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போலாம். ஐயோ, ஸ்னேகா, என்ன பேசுற நீ? என்ன மாமா, நான் ஏதோ தப்பா சொல்லலையே. இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவ தானே. இவ சமைச்சது நாங்க எப்படி சாப்பிடுவோம்? வித்யா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே நல்ல மாதிரி வேஷம் போடுறா. இந்த நடிப்புக்கு தானே எல்லாரும் அப்படியே மயங்கி போயிருக்கீங்க. எனக்கு தான் இதெல்லாம் வர மாட்டேங்குது. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் அப்படி என்ன தப்பா பேசினேன்? அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்க, அப்படிலாம் பேசாதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்படியே நிக்கிறீங்க. ஏன், நான் சமைச்சதை நீங்க சாப்பிட்டதே இல்லையா? பாருங்க, சொல்லி காட்டுறா பாருங்க. நீ இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க யாரும் உன் சமையல சாப்பிட்டு இருக்கவே மாட்டோம்டி. அதான் நேத்தே எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்ப எதுக்கு புதுசா பிரச்சனையை உருவாக்கணும்? ஓஹோ, நான் தான் பிரச்சனையை உருவாக்குறேன்ல. உங்க பொண்டாட்டி ஒண்ணுமே பண்ணல, அப்படிதானே? எப்படிங்க நீங்க இந்த அளவுக்கு மாறினீங்க?
நான் சொன்னது தப்புதான். உங்க பொண்டாட்டி கிட்ட அந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? நீ எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ எந்த தப்புமே செய்யல. பேசாம இரு. இல்ல சஞ்சய். வித்யா, இப்படிலாம் விட்டு கொடுத்து உறவு வளர்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி சொல்லு. இவ்ளோ அசிங்கத்தை சந்திச்சதுக்கு அப்புறமும் நாங்க இந்த வீட்ல இருக்கோம்ல, எங்களுக்கு தான் தன்மானம் இல்ல. அவர் அப்படி சொல்லல. நேரடியா சொன்னதா பிரச்சனை வருமே. அதான் உன் புருஷன் ஒண்ணு மாதிரியே மறைமுகமா சொல்றாரு.